வைப்பான். அந்த அடுப்பும் சுத்தத்தை கருத்து வைக்கணும் என்ன ஆகும்? அந்த உள்ள இருக்கும் கட்டை நிரப்பானது மேலே நீர் என்று சொல்லக்கூடிய படிவான சாம்பல் படிஞ்சிருக்கும். இது 2ஆம் கட்டக்காரம் வரட்டி சாம்பல் அணுகி போட்டிருக்கும். கட்டை நெருப்பு பொழிந்து கொண்டிருக்கும். ஆனால் மேல பார்த்தோம் நீர் என்று சொல்லக்கூடிய சாம்பல் பூத்திருக்கும். இப்ப அந்த நீர் என்ற சாம்பலே தெரியாது, எல்லாம் கேஸ் தான் முன்னாடி கேலாம். அதனால கரம் பட்ட உடனே அந்த நீர் என்று சொல்லக்கூடிய சாம்பல் அதன் உள்ளே புகழ்ந்து கொண்டிருக்கும் கட்டை நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போன்று நாதா உன்னுடைய குலவன்மையை சொல்கின்ற போது நான் ஏதோ வரட்டி நெருப்பென்று தெரிகிறது. உன்னுடைய குலவன்மை வெளியிட்டிருன் கூட கூட ஆயாத நீ வெளியிட்டீர் உன் குலத்தை வேந்தே இனி நான் உன்னை விட்டு பிரிவேனும் கட்டளைக்கிறேன். என்ன செஞ்சேன் உள்ள ஒரு ஆள் சொன்னாங்க சட் சட் எங்க அப்பா நீங்க நான் சொல்லிட்டேன் எங்க ஆளுக்கு கொஞ்சம் கண்ட சலையானதான் நெட்டி போ வசனம் நானு அது உண்மை கட்ட இல்லையா சொன்ன இல்லையா போனாலும் இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்குற ஆள் இல்ல. உன்ன மாதிரி 1000 மணி பேச்சு மறு பேச்சாங்க சத்தியமா துஞ்சில் போட போக மாட்டேன். நீ போடா நீ போட இந்த ராஜா நீ சொல்லுங்க ஏத்து கொடுக்குறேன் கத்திய மாட்டேன். என் அருமை மனைவி கூட ஆசை வச்சிருக்கிறேன். இந்த பெண்ணை ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன். இப்படியாடா இந்த புதிய கேணியாட்டுல இருந்து நடுத்தரில் இருந்திருக்கான். அது கேட்க திரௌபதி அம்மனுடைய ஆலயம்டா. இன்னைக்கு சனியாமையா இருக்கும் போது ஜனம் வந்துக்குது. 2 தெருவுதான் போகுது ஜனம். எவ்வளவு அலங்காரம் நீங்க தான்டா சபை அலங்காரம்னா அழகா இருக்குது. 4 நீ பாக்கல வில்லல் பண்ணி பாக்கல. ஃபர்ஸ்ட் நாள் நான் மிரண்டு போட்டேன். ஆமா அந்த புதிய பாரதம் சொல்லிட்டு வந்து பண்ணா சரி கிளம்பத்துல ஆரம்பின்னு பார்த்தேன் நானு. வென்றதால் தட்டிச்சு ஊரு இவ்வளவு ஜன கூட்டங்கள் போதும். ஃபர்ஸ்ட் நாள் 5 பேரு. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் எனக்கு ஒன்று தெரியும். அருமையாய் பிறந்தேன் மெய்யாக இன்றுணர்ந்தேன் இதெல்லாம் வழியாக என்னோடு மகிழ்ந்து நீர் கூடி சேரும் நான் வந்தனம் புரிகின்றேன், என்னை மன்னித்தருங்கள் சுவாமி. அடி வந்தனம் என்று மகாராஜா, ஒரு சின்ன சந்தேகம் மகாராஜா. என்ன சந்தேகம்? சின்ன குழந்தைல உங்களுடைய நானு குழந்தைல இருந்து வளர்க்கிறேன். குழந்தைல இருந்து வளர்த்துக்கிறீங்க. அன்று துரும்பாக கொண்டு சென்றேன். இன்று தூணாக நிற்கிறாய். யானை மாதிரியே இருக்கிறடா.
நீ போற சாப்பாடு குழந்தைல நீ சாப்பிடறேன்னா வீட்டுக்கு வந்து போயிரு. இதாண்டா உண்மை. அந்த சாப்பாட்டுக்கு உட்காரும்போது கூட என் குழந்தை வயிறு தாரிப்பா கொஞ்சம் வெயிப்பான். ஆமா, வளர்ந்து வரும்போது நீ ஒதுங்க போது தெரியுது நடி வாங்க தானே வளர்த்து பேசினா இருக்கிறோம். ஆமா, நீங்க முதலே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி நம்ம குடும்பத்துக்கு கதையாக்குதாடி. அப்படி திரும்ப சொல்ல ஒரு சைகை பண்ணீங்கன்னா நான் ஏன் நான் இங்க கொலகொலியா வாழ்ந்த மாதிரி நான் ஒரு சைகை வரப்பேன். பைத்தியக்காரி நீ நேராக சைகை காத்தாலும் வர மாட்டாரு. ஆமா, காயில் போட மோட்டர் மாரி எங்க அப்பா அப்படி இல்லடா. வந்தாண்டா பொறுமை செல்ல இல்லங்க. நீ அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற நீ வள்ளலாம் யாரு? கர்ண மகாராஜா. அதனால என்ன கேட்கணும்னு வந்தேன். கோயம்புத்தூர் கூட கேக்குறாங்க. ஐயா ஆமா, உங்க 2 பேரும் திரும்ப நடந்தது. 2 பேரும் கல்யாணம் நடந்தது. நீ ஒத்திமா இருந்ததுல ஒரு நாள் உட்காந்து பேசுறது இல்ல, சந்தோஷமா இருந்தது இல்ல. இல்ல நீ தெருகா வருவ. ஆமா, அம்மா பேகடியா போடுவாங்க. சரி மீறி நீ பேகடியா வருவ. அம்மா தெருபாக்கம் போடுவாங்க. ஒத்துமை இல்ல. ஆனா குழந்தை மட்டும் கீதுன்றீங்களா? அது எப்ப வந்திருக்குன்னு அப்ப நான் தூக்கி போட்டுனா இதோட 5வது இவன் தானா உருப்படியான கேள்வி கேட்டுக்கிறான். 5வது காவல்காரன் வந்துக்கிறான். இதோட நான் வந்தாவே முக்கியமான காரணம். 5வது காவல்காரன் வந்திருக்கிறான்பா. ஆமாங்க ஐயா. மாணவன் கண்ணவரான் பார்த்தார். கர்ணன் பொன்னுரி வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டார். அவர் குழந்தைக்கு ஒரு சுகன் வேண்டுமே என்று எங்கள் தோட்டத்தின் பின்புறமாக மாழமான ஒரு மாங்கன்று இந்த மாயமான மாங்கன்று நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமாக பெரிய ஒரு ஒரே ஒரு பூ பூத்து ஒரே ஒரு காய் காய்த்து ஒரே ஒரு கனியாக நிற்கிறது. ஒரே பயமா மாங்கனியை பார்த்த உடனே எனக்கு ஆசை பிறந்து விட்டது. பாங்கிமால பக்கத்து வள்ளி அது தெரிகின்ற மாங்கனி அத்துண்டான் நான் சொல்ல அத்துவாடி என்ற நீ அங்க இருப்பது ஒரு மாதிரி அதிலே இருப்பது ஒரே ஒரு கனி. அதை சாப்பிட்டீங்கன்னா வேடிக்கை விபரீதமாயிடுன்னு சொல்றாங்க. அடி நான் வாயிறு வாழ் இது ஒரு அத்துல வாடி என் குழந்தை வைக்கணும் வாங்கடி அத்துண்டான்னு சொன்னேன். பாங்கிமார சென்றார்கள். அந்த மாங்கனி எடுத்தார்கள். கொடுத்தார்கள். அதை வாங்கி நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கனியை என்னுடைய மனைவி உட்கொண்டாலாம். சாப்பிட்டாங்க. பாங்கிமார்கள் வைத்தார்கள். அந்த கனியை உண்டவுடனே என் அருமை மனைவிக்கு பிரகதாபம் ஆகினேன். என் கிரகத்தில் உள்ள சம்மங்களை நாதா அந்த மாம்பழை சாப்பிட்டதுன்னு உன் மேல ஒரு ஆசை வந்துச்சு. ஐயோ நாதா கர்மா பேய் மேரியா அந்த கனியை சாப்பிட்டு என்ன சொல்றது தெரியல. அந்த கனியை என்னுடைய மனைவியானவள் உட்கொண்டவுடனே விரகதாபம் அதிகமாகிறேன். இடுகுலத்தோன் என்று சொல்லுவனாவால் நாதா 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 என்று என் கிரகத்தில் உள்ள சம்மங்களை கட்டி தழுவுகிறாளா. அன்றாடம் என் பரிதாப நிலையை பார்த்த பங்கஜவள்ளி சுந்தரவள்ளி பார்த்தார்கள். பொன்னுரிமை நாடகத்தை மனமாலை சூடிய கர்ணமகாராஜா இருந்தது கிடையாது. இந்த மாங்கனியை உண்டதிலிருந்து நாதா நாதா என்று கூறுகிறார்களே, இந்த செய்தியை மன்னனுக்கு சொல்ல வேண்டும் என்று பங்கஜவள்ளி சுந்தரவல்லியும் இடத்தில் உரைத்தார். அவங்க சொன்ன உடனே அங்க நிக்க முடியுதா? நிக்க முடியுமா? முடியுதா? அங்க பிடிச்ச ஓட்டை அம்பகார் வீட்டான நிக்கிறீங்க. இந்த கர்மம் கரமேறு தடவுறாங்க. முன்னாடி போனோன்னே இந்த ஊர்ல இந்த பிரம்மோற்சவம் நடந்தது பாரு, தேர் திருவிழா நடந்தது சிவபெருமானுக்கு. அன்னைக்கு வந்து பாக்கலான்னு வந்தேன். அந்த இந்த மாதிரி அஞ்சு மனைவிதான் அது. கூடி சுகித்தம் விரகதாபம் தீர்த்தனை. ஐயோ இந்த என்ன பார்த்த உடனே ஒரே என்ன புடிச்சது? என் மனைவியோடு எதற்காக வீண்வாதம் என்று நான் அங்கிருந்து ஓடி ஒரு ராஜாவா ஒண்ணு கூட மதிப்பு இல்லையா அவனுக்கு? இப்ப ராஜா. ஆமா சரி உங்களை விடு. அப்படி இருந்தாலும் என்னை கூடி சுகித்து ஓடி விட்டார். அதன் பிறகு 10 மாதம் பிறந்தது. 10 மாதம் அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எனக்கு கொஞ்சம் நிறுத்தி சொல்றேன். யார பார்த்து பொறுமையா சொல்லுங்க. என் மனைவி நான் சொல்லலாம். பிழைக்கடை வாயில கட்டி காக்கிற காவல்கார பையன், நான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற பையன். நீ போய் கொஞ்சம் நிறுத்தி சொல்ல. காதலில நான் சொல்லும் போது தெளிவாக இருந்தது. என்னை கூடி சுகித்து என்னுடைய கணவர் சென்று விட்டார். 10 மாசம். அதன் பிறகு 10 மாதம் கழிந்து அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆமா இல்ல எப்படிதான் ஒரு ஒன்றரை இருந்திருக்கணும் உங்களுக்கு பிறந்தது. ஏன்டா பாதி இந்த சந்தேகம்? உடம்பு வீக்னஸ் பார்த்து சொல்றேன் நான்.
நானும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் என்னை தாய் தந்தை தெரியாத ஒரு ஈழ்குலத்தோனை கட்டிக்கணுமே. ஆமா, கட்டிக்கணுமே. ஆமா, ஒரு பலப்பட்டு கட்டிக்கணுமே. ஆமா, அவனும் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னதுக்காக எவ்வளவு வார்த்தை நீயே சொல்ற மாதிரி ஆகி போச்சு பத்தியா? நீ அங்க முக்கியமா இல்ல, நீ சொன்னதுனால இவ்வளவு தடுமாறுது. அவளுக்கே சொல்ல தெரியாது. அவகிட்ட போய் நீ பலப்பட்டுன்னு சொல்றியா? ஒரு பலப்பட்டு கட்டிக்கணுமே அவ சொன்னால அவங்கிட்ட சொன்னா வந்து சொன்னா என் தாய் தந்தை அண்ணன் யாரும் வந்து பாக்கல மாதவா. அதனாலே யாருமே வரலப்பா ஒரு கோயில் பாக்கிறதுக்கா. ஆமா, கோயில் தீட்டமா அண்ணன் தம்பி தாய் தந்தையா வரல. வயிற்று எடுத்து சொல்றேன் தீட்டு எனக்கு. ஓ, கோயில் தீட்டே தான் ஆகணும். என்ன நார்மல் டெலிவரி தான் 9 நாள், ஆபரேஷன் தான் 15 நாள். எங்க அம்மா எனக்கு எடுத்தாங்க. சரி சரி, சின்ன கோயில. ஆமா, வெட்போர் போட்டு பரட்டணும். அங்க கிலோ கொண்டு வைக்கணும். எடுக்கும் போது வெட்போர் போட்டு கொல்தாது விட்டாங்களே. என்ன பரட்டினாங்களா எங்க அம்மா கோயில? அப்படி இல்லை, அனைவரும் வரவில்லை என்று அனைவருக்கும் குழந்தை பிறந்த செய்தி தெரிய வேண்டும். பானுமதி அம்மையார் லிகிதத்தை தேடி அனுப்பினேன். அந்த லிகிதத்தோடு யார் யார் வந்தாருன்னு அவருக்கு அது எப்படி நாக்கு தடுமாறும் இப்பதான் அவனுக்கு கைத்து மேல அடிக்காதீங்க. அங்கே அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜாவும் பானுமதிக்கும் லீதம் சென்றன. அண்ணாவுக்கு உடந்து பிறந்திருக்கிறது. அனைவரும் சகலமான சிறுவர் செய்து வருகிறார்கள். பிறந்த நாள் முதற்கொண்டு என் இடத்தில் என் மனைவி காண்பித்து அகத்தூர் தீரும் போறாங்க, பாதூர் தீரும் போறாங்க, அகத்தூர் தீரும் போறாங்க, பாதூர் தீரும் போறாங்க. என்ன மாதிரி இருக்குதா? இல்ல எங்க கூட மதுமதி போட்டுங்குதா? கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படி கேட்டு மனமைகிறாள். அங்கே வந்து முடியாங்க. இந்த தலை மட்டுமே எப்படிதான் 18 கிலோ இருக்கும். என்ன பசங்க எல்லா கம்பெனிலும் வாங்கி இருக்கலாம், கூத்து வாங்கிடலாம். நான் சபி கூட போன மாதிரி இருக்கிறாங்க. நம்ம கம்பெனிலாம் தேக்கு மாதிரி மாதிரி. நீ 110 கிலோ பெரியப்பா, 112 கிலோ காலைல பஞ்சாயத்து 6 தானே அப்படி அனுப்பு செல்லத்து. காலைல 6 தான் பஞ்சாயத்து. சரி, எங்க கம்பெனி மாதிரி அப்படின்னு வரலாம். நம்ம கூத்தாடி நடக்கிறான். ஹாஸ்பிட்டல் போறோம்னு போனோமா இருந்தாலே அவங்க சும்மா தெரியும். அகிலம் போட்டு இங்க நான் கூத்தாடி பாகத்தூர்ல கூத்து. சரி விடு, ஆனால் அது பிறகு பார்க்கலாம். சரி, ஆனால் அங்கே அஸ்தினாபுரத்து வேந்தன் குழந்தை பிறந்திருக்கிறது அண்ணாவுக்கு என்று வருகிறார்கள். ஆனால் இடத்தில் காண்பித்திருக்கிற மனைவி என் குழந்தை பார்க்கணும்னு ஆசை. ஒரு நாள் என் மனைவி காண்பித்தது கிடையாது. மன்னன் வருகிறாரே, ஆனால் இடத்தை என் குடும்ப விஷயம் சொல்ல முடியாது. 10 இல் 11 ஊட்டத்தில் ஒன்றாக நானும் புறப்பட்டேன். வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அங்க மன்னன் முன்னால் எங்க என்னை இருகுலத்தோன் என்று என் மனைவி இழுபட பேசி விடுவாரோ என்று அச்சமுற்று வெளியே நிற்கிறேன். என் மனைவிக்கு தெரியாது. குழந்தையை கொண்டு வந்து மகாராணிக்கு கொடுத்தார்கள். மகாராணி பார்த்து மகிழ்ந்தார். மன்னனுக்கு கொடுத்தார்கள். மன்னன் பார்த்து மகிழ்ந்தார். என் தம்பி கருத்திருக்கிற குழந்தை அப்படி செட்டி பார்க்கிறேன். என் குழந்தை என் மனைவிக்கு தெரியாது பாக்கணும்னா திருடம் பாக்குற மாதிரி பாக்குறேன். காலி மீன் போட சொல்லிட்டு மறைஞ்சு வந்து பாக்குறேன் செட்டி. என் அருமை தம்பி குறிப்பறிந்து நடப்போம் தம்பி துரியோதனா. அண்ணா மூலக்காரன் வந்தாலே அவன் நல்ல மூலம் அவரு உங்க தம்பி. ஆமா, அதனால் நாங்க உடனே கொடுத்தோம். உன் கையில கொடுத்தாரு மணிகண்டா. அந்த குழந்தையை நான் வாங்கி பார்க்கிறேன். அந்த குழந்தை என்ன போலவே இருக்கிறான் பார். யாரு என்ன போலவே என்ன மாதிரி எப்படி இருப்பான்? உன் வாழ்த்து உண்மைதான் இருப்பான். குழந்தை என்ன மாதிரி இருக்கா? மார்போடு மார்பனைக்கு உண்மையா? ஆமாண்டா. மூசவு ஆளு. ஆமாண்டா. நம்ம கம்பெனிலங்க சம தாரோடு கலர் நீ ஒரு ஆள் தான். கருப்பு தான் மின்னு அசல் இருளே இருப்பது கட்டவன. பரவாயில்ல, அவனுக்கு சேவ் பண்ணா இருப்பான். பரவாயில்ல, நீ எல்லாம் இதை சொல்ல தாண்டா நாங்கெல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு அப்படியே ஒரு பெருமையா சொல்றேன். நாங்களும் பெருமையா நான் போய் கேப்புங்க ஐயா. நீங்க அதான்டா நைட் இருட்டுல போய் போறேன். போன்ற ஒரு நிறம் நைட் இருட்டுல போய் போறேன். என்னை போன்ற ஒரு நிறம் படைத்தான் என் மைந்தன். மார்போடு மார்பனைத்தேன். மயலை சொற்களால் வர்ணித்தேன். எங்கிருந்து பார்த்தாலும் என் மனைவி தெரியவில்லை. ஐயோ என்னுடைய முனைவு தானியோ முகத்தில் எதுவரையில பட்டதோ அதுவரையும் படாரனை கெடுத்து தடாரன முகத்தில் அறிவித்து நான் போயிட்டேன். அந்த பிரம்மம் மற்றவங்களுக்கு எல்லாம் என்னடா பாவம் செஞ்சா, உனக்கு மட்டும் சூளை மூடாட்ட வச்சுக்கிறாடா. நீ எந்த பாத்த எங்க ஆயிர பார்த்து அலையில கூட அந்த ஊர்ல எப்படிதான் 100 மீட்டர் நிற்கும். எங்க பதிவுக்கு ஆயிரம் இங்கதாங்க ஐயா. சரி, சரிமா?
மாதவா உன் சந்தேகம் இருந்ததா? ஆமா சாதலாளியின் அருமை மைந்தனை திருகி பிடிங்கின்ற போது அவள் முந்தாணி பட்டான அதிலிருந்து வடாரண பிடித்து சென்று விட்டார். இந்த விவகாரங்கள்லாம் நான் எவ்வளவோ விவகாரம் மெச்சி அறிவாருங்க ஐயா. நீ ஒரு ஆள் வாய் திறக்காத, நீ வாய் திறந்த எச்சல் தான் முடியும். திருவாரூர் போன நானும் என் காலையை பேத்து முடிச்சுக்கிறோம். நீ வாய் திறக்காத. அதனால் நான் யுத்தகாலம் செல்ல வேண்டும். சீக்கிரம் மாமியார் என்றும் ஐவர்கள் மைத்துனர் மாறென்று இன்றுதான் அறிந்தேன் தெரிந்தேன். அரவ கொடியோன் என்னரவை தம்பி துரியனுக்காக பரிந்து செல்கிறேன். அமர் செய்ய போரி அடியால் செய்ய மழை பொருள் கொன்று வென்று அவர்களால் நீங்கள் என்னடாதா பலன் சண்டைக்கு போகாதென்று சரதமாய் விளைத்தாதென்றார் கண்டை செயல் விடுகிறானே கர்வமே கொண்டு சொன்னார். கண்டுகள் மொழியை தள்ளி சென்றவர் யார்தான் மாண்டார் கண்டதை சொல்வாயடி கருத்தினில் அறிய கண்ணே பொன்மாலா, இந்த பூ மண்டலத்திலே இந்த பூலகத்திலே மனைவி வார்த்தை கேளாத யுத்த களத்திற்கு சென்றவர் யார் மாண்டார், புருஷர்கள் யார் மீண்டார் என்ற கருத்தை சொல்லுவார். விண்ணவரே வசனம் கேட்டு விமலன் மேல் வாழும் கண் பொறி அதனால் காமலே கனல் வட்டி இன்னுமே பலசாலி
யாகத்தை செய்கிறார். வேண்டும் என்று ஆமா மன்மத கடவுளானவர் சென்றார். செல்லுகின்ற வழியிலே ரதியாவியானவர் தடுத்து நிறுத்தினார்கள். தந்தையான மகத்தான ஒரு யாத்து செய்கிறார். அங்கே சென்றால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னாங்க. ரதியின் வார்த்தை தள்ளி மன்மத கடவுளானவர் சென்றார். சிவபெருமான் மீது முல்லைக்கணையாவினாரா. சிவபெருமான் கோபத்தோடு எழுந்து நெற்றிக்கண் திறந்து மருகன் மன்மதனை சுட்டெடுத்துட்டாரா. அதுபோல் என்னுடைய வார்த்தையை இவர் கேளாமல் சென்றால் இவருடைய தம்பிமார்கள் பஞ்ச பாண்டவர்கள் கண்ணதுடமா வெட்டிடுவாங்க. என் தம்பி வார்த்தை கேட்டு நான் அங்கே சென்றால் உங்களை கண்ணதுடமா வெட்டிடுவாங்க. கண்ணதுண்டமா வெட்டன்னு சொல்றது அவ சொல்றா. இதை நீ வேற வழிகாட்ட நின்னு கேட்டு அடிக்க தெரியும்டா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என் மனைவி நாதான் பாரு. அப்ப என் மனசு மாறி போச்சு. அவள் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மன்னிக்கும் திறமை என் இடத்தில் உள்ளது. அதெல்லாம் உன்ன அடிச்சா ஒரு கேள்வி இல்ல. ஆமா இந்த பயம் அவளுக்கு இருக்கான். பக்குவம் குடும்பம் நடத்துறது அவ்வளவு லேசு இல்ல. எல்லாம் பண்ண முடியும். அதான்டா மகாராஜோ மச்சக்காலம் மாண்டாதடி சீதாராமா நீ அல்லத்துள்ள செத்து போட்டியாடா. நீ சத்தா கூட பரவாயில்லடா. இந்த ஊர் துட்டு 50 நீ எவ்வளவு தாரியாட்டு பேசிக்கிறியாடா. மிருதங்கார பையனுக்கு அரப்பம் கூட கிடையாது. போன அவன் ஆதி கூட்டுறான். இவன் வேற அடிச்சு காட்டுறான். டேய் ஓ சொல்ல ஒரு வெளியே போ சொல்லி கேக்குறீங்க. மகாராஜா சாவத்தை பார்த்து கஷ்டப்படல. இந்த ஊர் அம்மா எவ்வளவு பேசி கூத்துக்கு. நான் செத்துட்டாலும் வரல. எவ்வளவு பேசிக்கிறீங்க. என்னைக்காவது தவறு நடந்துக்குதா? தவறு நடக்குங்க ஐயா. இப்பவும் நடக்காது. நீ அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் பண்ண முடியும். இல்லடா மொத்தம் 7 இருக்குதுடா. 8 இருக்குதுடா. 8 இருக்குதா? ஆமா 8 வருஷம் திரும்பி வந்தா கூட அதனால் எங்க போறேன்னு கேட்க கூடாது. 8வது கல்யாணி எவ்வளவு பேசிக்கிறீங்க? 3.5 லட்சம். 5 நாளைக்குமா? ஆமா மரவசு சேர்த்து பேசுறீங்களா? ஆமாமா. அதுல 2.5 கழிச்சிட்டு 2.5 கேஸ் இன்னுமா மிச்சம் வரும் பாரு. ஒண்ணா அவ்வளவு பேசிக்கிறா? ஆமா 5 நாள் சேர்த்தா? ஆமா 1 லட்சம்னா இல்லடா அது அட்வான்ஸா போச்சு. 2.5 அட்வான்ஸ் 6 வருஷத்துக்கு. ஆமா போய் சொல்றா 6 வருஷம் ஒரு கணவன் வீட்டை விட்டு செல்கின்ற போது எங்க போறன்னு கேட்டு எடுத்து கொடுத்த மாதிரி ஆகி போச்சு. நீ 8வது பிள்ளடா. 8வது பையன் நல்லா எடுத்து கொடுத்த மாதிரி ஆகி போச்சு.
பேர் தேர்ந்து டேய், இங்க வாடா. கரையார் வரப்படாதா உங்க கை தரப்படாதா என் தாலி கொத்தாடு வைக்க போற வேண்டாம் ரொம்ப இருக்கணும் ரொம்ப இருந்தா கட்டில ஆட முடியாது சத்தியமா முத்தம் தொட்டெடுத்தேன் மறுத்தனம் பொறுத்தான் கண்ணு ஐயா போர் சமயத்தில் என்னொருவை தம்பியை காணலாம் என்று சென்றேன். அஸ்தலாபுரம் போனீங்க. அவன் நற்குணத்தை பத்தி சொல்றான், அவன் துர்குணம்னு சொல்றான். கேட்டுக்குமா, அவன் படுவாங்க, அவன் மோசக்காரங்க, பங்காளி நாடு தர பாருங்க, அவன் எங்க நாடு போடுவானோ? ஒரு 1000 பேசு, அவர் பேசணும் ரூல்ஸ் இல்ல. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லுங்க அதை பத்தி. அங்கே அவர் இல்லத்தை சென்றடைந்தேன். அவன் முன்னாடி எவ்வளவு கொத்தா தூக்குமோ? மணி 1000 பேருக்கு அப்புறம் விடுறா. முன்னாடி மாசமாங்கறாங்க. சரி இருக்கட்டுமே. பாப்பா பிசத்து புட்டுனா எப்படி குழந்தை ஹாஸ்பிட்டல் போய் யாரும் போவான். சரி விடு, நான் தான் ராஜாகரன் ஆயிட்டு மாற விடுறா. ஆமா சரி விடு. உன்னை விட்டு போலாங்க ஐயா. அதான் சொல்றேன். உன்னாட விட்டா போதும். எந்த பிரச்சனை எந்த பொருளுக்கும் கேடு வராதுடா. நீ திருவாரூர் நம்ப முடியாது. ஆனா பணம் கணக்கு வச்சு போகாது எங்களாண்டா. பணம் காலி ஆயிடும். நீ தானே கத்துவத கடமை தானங்க. எங்க ஊர்ல 10 லட்சத்துக்கு கடை வச்சிருக்கிறேன். கூட்டு போ. அதனால் என் மனைவி தம்பி மனைவி பானுமதி இருந்தார்கள். பெண்ணே பானு, என்னுடைய தம்பி எங்கே என்று கேட்டேன். மாமாவை 8 மார்க்கம் சென்றிருக்கிறார் என்று உரைத்த உடனே ஆடவன் இல்ல இல்லத்தில் எதற்காக செல்ல வேண்டும் என்று முன்வைத்த காலை முன்வைத்து திரும்பினேன். நில்லுங்கள் மாமா என்று வைத்தார். மறுபடியும் மாமா. ஆமா, சில பேர் மாமா நாங்க உட்காந்துருவாங்க. நான் அங்கே உட்காந்து யாரா. அதனால் என் கணவர் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டன. ஆமா, ஆனால் சீக்கிரம் வந்து விடுவார். நீயும் நானும் ஒரு ஆட்ட பகடை ஆடலாம் என்று வைத்தார்கள். அந்த அம்மா எப்படி ஆடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறியா? நானும் துரியனும் நாங்கள் விளையாட்டாக ஆடி கொண்டிருப்போம். அந்த அம்மா வேடிக்கை பார்ப்பாங்க. அண்ணா நாம் ஆடலாம் என்று வைத்தார்கள். அங்கே சொன்ன உடனே இருவரும் ஆடத் தொடங்கினோம். சரி, அந்த அம்மா வாய்ப்பிடிக்கு நேர்தாம யாராவது வந்தா தெரியும். ஆமா, நான் நம்ம வீட்டை பார்த்த மாதிரி. ஆனால் 2 ஆட்டம் வெற்றி பெற்று விட்டார்கள். 3வது ஆட்டத்தை விடுவரை எனது ஏம்பெற போகின்ற நேரம் கணவன் வருவதைக் கண்ட பானுமதி ஆனவரை எழுந்து வர ஆரம்பித்தார். பானுவின் ஆட்டத்திடையிலே எங்கே எழுந்தோடுகிறாய் என்று கரத்தை நீட்டினேன். அவர் ஓடவும் அவருடைய சீலை முந்தானி என் கரத்தில் விடவும் அவர்கள் இடித்த உடனே மேகலா வரணம் என்று சொல்லக்கூடிய முத்தாரம் மருந்து கீழே பளப்பளம் உதிர்ந்தன. திரும்பி பார்த்தால் தூங்கும். நீ அங்க போய் கை வைக்காத, நீ என்ன விட பேசல. ஆனால் அங்கே வெண்தரையில் முத்துக்கள் பளப்பளம் உதிர்ந்தன. 2 கால்கள் தூண் போல் நிற்கிறது. இந்த கால்களுக்கு உரியவர் யாரு நிமிர்ந்து பாத்தீங்க? பார்த்தால் தம்பி துரியோதனை. அவரை பார்த்த உடனே எங்க ஆள்காரெல்லாம் அண்ணா நடந்தவை என்ன என்று கேட்டு ஒற்றதை சொன்னேன். அண்ணா ஆட்டத்தின் இடையில் எழுந்து விடுவது குற்றம், கடனை ஆடுகின்ற போது எழுந்து ஓடுவது குற்றம். ஆனால் கொற்றவன் மனைவியாயனை என் மனைவி செய்தது குற்றம். அதனால் சிதைந்த முத்துக்களை நான் எடுக்கவோ அதற்குள்ளாக ஆட்டத்தை நிறைவு செய்யுங்கள். எடுக்கவோ ஓர்க்கவோ என்றான் தம்பி. அவனுக்கு இல்லைங்க, சூடு காரணம் சாப்பிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டு மாட்டான். அவன் முன்னாடி முடிச்சுட்டானா அவனுக்கு சமாதானம். அவனுக்காக நீ சண்டைக்கு போறியா? அதனால் என் அருமை தம்பி ஒருத்தன் கொஞ்சம் சந்தேகப்பட்டானா அந்த நூல் அந்த முத்துக்குள் நொடியா. ஐயா, ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் கையில் ஊத்துரும். ஆமா, மனசு ரொம்ப பயம் இருந்தாலும் கையில் ஊத்துரும். ஆரமாக தொடுத்தான், மனைவிக்கு அணிவித்தான், மகிழ்வோடு அடைக்க. அவனா கொடியவன் இல்லங்க, அவனா சண்டான் இல்லங்க, அவனா துர்மார்கன் இல்லங்க. நான் இவ்வளவு என் தம்பியை பத்தி பெருமையா சொல்லி கூட என் மனைவி வேண்டாம் வேண்டாம் யுத்தகலம் செல்லாது என கூறுகிறார். அப்ப நான் யாருக்கு சேர்ந்தது என்ன இருக்கும்? சொல்லு. அது தீபத்தில் நீங்கள் கோட்டை நிகர் காலம் கொற்றவரே ஆபத்தில் காக்கும் அந்த ஐவரை சேர்வோம். ஒரு தீப்பந்தத்தின் அறியாமலேயே சிறிய திருவிளக்க வைத்தால் அது வெளிச்சம் பிரகாசிக்குமா? பிரகாசிக்குமா? எதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும்? தீவட்டி தான். ஆமா,
வெளிச்சத்திலே சிறந்த தீவட்டி ஆனால் சிறிய விளக்கின் மதிப்பு அதிகம். ஆமா. ஆனால் நாம் துரியனிடத்திலே இருக்கின்ற வரையிலும் அவனே பெரிய தீப்பந்தமாக இருப்பான். ஆமா. நாமோ சிறிய திருவிளக்காக இருப்போம். நாம் பாண்டவரோடு சேர்ந்து விட்டால் ஆமா அங்கே சேர்ந்து விட்டால் நாமோ பெரிய தீப்பந்தமாகவும் ஐவர்கள் சிறிய திருவிளக்காகவும் திகழ்வார்கள். ஆகையினால் நாம் ஐவரோடு சேர்ந்து விடலாம். மன்னவன் திருவராட்டிட மகன் என்று வளர்த்தார் கண்ணே கேட்டு உயர்ந்த பாண்டவாரை மன்னமா சேர்ந்தனால் எனக்கு வைகுண்டம் கிடைக்கும் ஒன்று விந்தையாய் வளர்த்தார். அவ தயவை மறந்து விட்டால் சாலோக சாமீபே சாருபே சாபிட்சம் என்று சொல்லும்படியான முக்தி மோட்சத்தை நான் அளிப்பாரா? கண்டிப்பாக. பஞ்சபாண்டவர் எத்தனை பேரு? ஐவரோடு நான் ஒன்று சேர்ந்தால் ஆறிலும் சாவு. கௌரவர் எத்தனை பேரு? 100 பேரு. அங்க 100 வருடம் சென்றாலும் சாவுதாங்க. இறப்பு என்பது ஒருவனை விட்டு செல்லாது. ஒரு பெருத்த சந்தேகம். ஏண்டி வாங்க, நான் 6 இருந்து இறந்தால் எனக்கு பெருமையா? ஏண்டா நான் 100 இருந்து இறந்தால் பெருமையா? 100 பேரா என்ன பெருமையா? எப்படி நாட்டு மொத்தம் தெரியும். எப்படி உனக்கு குழந்தை வந்து திருநாட்டி தருவேன். இவ பாதிலாம் தெரியும். பாண்டவர் தம்பி இந்த பெருத்த உடலை வளர்த்தவராக. ஆமா. அங்கம் என்று சொல்லக்கூடிய நாட்கள் அறிக்கை செய்து என்னை மன்னனாக்கியவர் என் அருமை தம்பி துரியனாக. ஆமா ஐயா. ஒரு பொருளும் இல்லாத நான் குடை வள்ளல் என்று பேர் எடுக்கிறீங்க. துரியன் மகாராஜா. அப்ப சண்டை போடுதான் ஆள்தான் அவன். ஆனா இப்ப நான் நினைப்பாங்க நீ பாண்டவர் கட்சி சேர்ந்து விட்டா ஐயா கர்ணமார இவ்வளவு காலம் இங்க இருந்தாரு. தம்பி மாறு தெரிஞ்சது அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படி நிகழ்ச்சியா பேசுவாங்க. அதை இவரு கட்சியில இருந்து நீ சேர்த்துட்டீங்கன்னா சொந்த தம்பி மாறு என்று தெரிந்திருந்தும் இங்கே செத்துட்டாரு கர்ண மகாராஜா அப்படின்னு பின் காலத்துல வரலாறே பேசுங்க ஐயா. வரலாறே என்னுடைய கதைகளை பேசும். ஆதலால் அண்டமே இருந்து இந்த ஒன்றோடு ஒன்றாது இடிந்த அலை கடல் நீத அமைத்து நெஞ்சாலும் சரி. உன் வார்த்தை கேட்டு நான் பஞ்சபாண்டவத்தில் ஒருபோதும் சேர முடியாது. உன்னுடைய கருத்து என்ன? அத எனக்கு ஒரு ஆசை. நாதா என்ன ஆசை? உடனே என்பாய் அமுதாரும் கோவில் சுவாமி சிந்தையில் அதை வையாமல்